சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர்கிட்ட இறைவனை கேட்டு திருவாசகத்தை தன் கைப்பட எழுதி அதில் மணிவாசகன் சொன்ன திருவாசகத்தை எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையொப்பமிட்டு திருவாசக ஏடுகளை பொற்சபையோட பஞ்சாக்கரப்படியில் வச்சிட்டாரு. அடுத்த நாள் தில்லைவாழ் அந்தணர்கள் இறைவனின் கையொப்பமிட்ட திருவாசக ஏடுகளை பார்த்து மாணிக்கவாசகரை அழைத்து இந்த திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று கேட்க, மாணிக்கவாசக பெருமான் அனைவரையும் பொற்சபைக்கு முன்பு அழைத்து சென்று திருவாசகத்தின் பொருள் இந்த பொன்னம்பல கூத்தனே என்று காட்டிய மறுகணமே நடராஜரின் திருவடியில் இரண்டரக் கலந்தார். திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசகரையும் மாணிக்கவாசகர் முக்தியடைந்த சிதம்பரத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு?